ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், உங்கள் சுற்றி உள்ளவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த செகண்ட் வேவ்லேருந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வரணும். அதற்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுவோம், சானிடைசர் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்க வழி யூஸ் பண்ணாலே சீக்கிரமாக இதிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இது செகண்ட் வேவை பற்றி ரொம்ப பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பயப்பட தான் செய்யணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வேவ் அப்போது நம்மக்கிட்ட பயம் இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணல, சரிங்களா? அதுதான் இது அதிகரிக்கிறதுக்கான காரணம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அதான் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருப்போம். சீக்கிரமாக இருந்து மீண்டு வரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாம் ஜாலியாக இருங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சீக்கிரம் இருந்து மீண்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 5 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ போட முடியல, நிறைய காரணங்கள்னால வீடியோ பண்ண முடியல, சரிங்களா? இப்போ எனக்கே டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா வீடியோ பண்ணுவேன். வீடியோ பண்ணால் ஒரு சிலர் நீங்கள் யாராவது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லது அதுவே எனக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 20 பேர் லைக் போட்டிருக்காங்க, 100 பேர் பார்த்துருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மிக்ஸி அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். பார்க்கலாம், கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் எவ்வளோ வியூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 4200 வியூஸ் கிட்டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சரியாக தெரியல. ஆமாம், 4200 வியூஸ் கிட்டே போயிருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்க்க ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். புதுசாக நம்ம வீட்டில் இந்த ஒரு டேப் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த டேப் இதை சரி நம்ம போர் அடிக்குது, இதை பற்றி டெக்னிக்கலாக நமக்கு எதுவும் தெரியாது, சரி சும்மா அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, இதை நம்ம டாப் ஆங்கிள்லேருந்து உள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அதை பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஓகே, இதான் Lenovo ஸ்மார்ட் டேப் M10ஓட பாக்ஸு. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 2-in-1 டேப் ப்ளஸ் ஸ்மார்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்டேஷன் இந்த கீழே உள்ளது. இதை அப்படி வச்சுட்டு இந்த டேப் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே லேட்டாக யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. வேறு இதில் என்ன இருக்குன்னா, இதோட ஸ்பெக்கெலாம் போட்டிருப்பாங்களா? அயன் கிரே இதோட கலரு. ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம், சரிங்களா? 4GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதோட ரேட் 36,000 போட்டிருக்காங்க. 21 எடிஷன் தான். ஓகே, 36,000 இல்லை, நம்ம கம்மியாக தான் வாங்கினோம். அது எவ்வளோ அப்படிங்கிறத நான் வீடியோவில் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சும்மா ஓப்பன் பண்ணி அந்த டாப் ஆங்கிள்லேருந்து உள்ளே என்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா, அதுக்காக அதை அப்படியே காட்டிடுறேன். இது ஓரமாக வச்சிட்டோன்னா அப்படியே மேலே டேப் இருக்குது. ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், கண்ணாப்பினா ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், சரிங்களா? டேப் இருக்குது, இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இதுதான் ஒரு டைப் சி கேபிள், ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது. இது டைப் பி கேபிள், சிம் எஜெக்டர் டூலு, யூசர் மேனுவல். ஆமாம், இதுதான் அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அந்த ஓரமாக வச்சுருவோம். இதுதான் அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் ஸ்டேஷன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒயரை பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். ஒரு சி டைப்பு, ஒரு பி டைப்பு, ஒரு அடாப்டரு, ஒரு யூசர் மேனுவலு, ஒரு சிம் எஜெக்டர் டூலு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேப். அவ்வளோதான், இந்த விஷயம் மட்டும் தான் உள்ளே இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7 7 பொருள் மட்டும் தான் உள்ளே இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் என்ன இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறலாம் அப்படியே சொல்லிடுறேன். வாங்க அப்படியே நம்ம ஓகே டேப் ஆங்கிளில் அதை பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை பூட்டப் பண்ணியாச்சு, லெனோவோ டேபை. ஓகேங்களா, பூட்டப் ஆகிட்டுருக்கு. ஓகே, லெனோவோட அந்த எப்பயும் வரக்கூடிய அந்த விஷுவல்ஸ்லாம் வருது. பூட்டப் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே லாகின்லாம் பண்ணிட்டேன், உள்ளே போய்ட்டு நல்லா பூட்டப் ஆகிட்டுருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோன்னா ஸ்டார்டிங் கேமராலேருந்து போயிடுவோம். கேமரா பார்த்திங்கன்னா பேக்கில் 8 மெகாபிக்சல், ஃப்ரண்ட்டில் 5 மெகாபிக்சல் தான். வீடியோ காலிங்க்கு ஓகே தான், வீடியோ காலிங் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு நம்ம நல்ல நல்ல ஷார்ட்ஸ்லாம் வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா இது
கேமரா வந்து அந்தளவு யூஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பேட்ரி. சின்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கே வந்து நம்ம 10,000 mAh 20,000 mAh இருந்தால் கூட ஓகே அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணும் இல்லையா? இதில் எவ்வளோ பேட்டரின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரிப்பீங்க. 5000 mAh தான், ஓகேங்களா? 5000 mAh தான். இதோட டீசெண்டான இதெல்லாம் இருக்குது. சரி, நார்மலாக இதுவே நமக்கு போதும் அப்படின்றனால தான் இதை வந்து வாங்கினது. 5000 mAh வந்து ஓகே. இதுலேயே வந்து இந்த தான் சொல்லலை, இந்த ஸ்மார்ட் சார்ஜிங், இது பேர் என்ன? ஆமாம், இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் இது இருக்கு இல்லையா? அதனால் வந்து நம்ம டீசெண்டாக என்ன பண்ணலாம்னா, இதை இப்படி மேலே வச்சுட்டு அப்படியே பின்னாடி சார்ஜர் சொருவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி நார்மலாக யூஸ் பண்ணணும், ஏதாவது இது பார்க்கணும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இதை லேப்டாப் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணாம் அப்படின்னா வந்து டக்குனு இதை இப்படி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. இப்படி இந்த மாதிரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் வந்து ஒன்றும் ஆகாது. இங்கே ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. இது வந்து நம்ம மொபைல் மாதிரி சி டைப் கேபிள் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த சி டைப்பை சொருவி நாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 விதமாக வந்து இதை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஒன்று வந்து இந்த இது மூலயமா, இன்னொன்று எப்படி சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. டோல்பி ஆட்டம்ஸ் இருக்குது. மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாக இதை சவுண்டை வந்து மாற்றிக்கலாம். சாங்ஸ் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி தனியாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இதில் டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. உள்ளே அந்த ஆப் மூலயமா வந்து இதை வந்து நம்ம அப்படி பண்ணிக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து நிறையா ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டு, கூகுளில் இருக்கக்கூடிய எல்லாமே கொடுத்துருக்காங்க. அமேசான் வீடியோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்எக்ஸ் பிளேயர், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களே வந்து கொடுத்துருக்கானுங்க. கேம் விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் இது கேம் விளையாண்டு நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன். அப்படியே கையில் வச்சுட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா? அப்படியே நல்லா விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்கும். பப்ஜி இதெல்லாம் விளையாண்டா கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் விளையாண்டு பார்த்ததில்ல. நான் விளையாண்டு பார்த்துட்டு முடிஞ்சால் சொல்கிறேன். ஆனால் கேம் விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் பேட்ரி தான் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மற்றபடி ஓகே தான். இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தோன்னா வந்து மீடியாடெக் ஹெலியோ பிடிசி ஏதோ 222 அது ஒரு பெருசாக வந்துச்சு. நாங்கள் கொடுக்குறேன், சொல்ல தெரில எனக்கு வந்து. சரிங்களா? அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அது லெனோவோட ப்ராசஸர் தான் வந்து. ஐஃபோன், சாம்சங்க்கு அப்புறம் வந்து டேபுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் வந்து லெனோவோ தான். இந்த 3 தான். நீங்கள் டேபுன்னு வந்து போயிட்டீங்கன்னா லெனோவோ, சாம்சங், ஐஃபோனை தவிர மற்ற எனக்கு தெரிஞ்ச டீசெண்டான டேப்ஸ் வந்து எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து கம்மி தாங்க. 20,000 ரூபாயில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு டேப் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக கண்ண மூடிட்டு வாங்கலாம். சூப்பராகவே இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் நல்லா ரொம்ப பக்காவாகவே இருக்குது. மூவிஸ்லாம் பார்த்தோன்னா நல்லா பெரிய ஸ்க்ரீனாக இருக்கு இல்லையா? அதுவும் சூப்பராகவே இருக்குது. மியூசிக்லாம் வந்து இது போட்டு காட்ட முடியாது. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது சி டைப்பு, இது பி டைப்பு. சி டைப் வந்து டேரெக்டாக இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சி டைப் வந்து டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சி டைப்பு. அதுவே இதில் பேக் சைடு இங்கே கரெக்டாக இங்கே வரும், இந்த இடத்துல இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பி டைப் இருக்குது. 2 கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இதில் வேறு ஹெட்செட்லாம் எதுவும் வந்து வரல. அவ்வளோதாங்க. நார்மலாக இது பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இதெல்லாம். இதோட ஸ்டோரேஜை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா? 4GB ரேமு, 128GB, 256 GB வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு நேனோ சிம் யூஸ் பண்ணலாம். அட் அ டைமில் வந்து ஒரு நேனோ சிம், ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு 2 எஸ்டி கார்டு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் இதை இன்னும் சரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஒரே நிமிஷம் அது இப்படி இருக்குது. அப்போ வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி, ஒரு சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கழட்டும் போது தான் கொஞ்சம் பயமாகி போச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படியே உள்ளே போயிரு. சூப்பர், உள்ளே போயிடுச்சு. வேறு இதில் எனக்கு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய எக்ஸ்போர்ட் வந்து கிடையாது. நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் எதுவும் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறையா மிஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி நம்ம ரொம்ப டீப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா சாரி ஃபார் தட். ஓகே, டீசெண்டாக ஒரு டேப் வாங்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா நீட்டாக நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது விலை வந்து 21,000 தான் வந்து. இதே ஒய்ஃபை வேரியண்ட்டுன்னு வந்து ஒன்று இருக்குங்க. அதாவது சிம் கார்டு வந்து கிடையாது, மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 16,000 சம்திங் தான் நினைக்கிறேன். 16,550 ரூபான்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கடையிலையும் போய் வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம். முடிஞ்சால் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் போய் வாங்கிக்கோங்க. மற்றபடி சொல்ல இந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி ஃபார் தட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் முடிஞ்சால் சீக்கிரம் சந்திப்போம், இல்லைனா முடிஞ்சால் சந்திப்போம். வீடியோ சரியாக பண்ண முடியலங்க, வேலைக்கெலாம் போயிட்டேன், அங்கே போயிட்டு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வீடியோ பண்ணுவேன் என்னோடய ஆசை. முடிஞ்சால் அந்த வீடியோ நல்லா தான் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4000 வியூஸ் போயிருக்குன்னு சொன்னாலே ஒரு மிக்ஸி வீடியோ, அதையும் முடிஞ்சால் பாருங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சேஃப்டியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நல்லதே நடக்கும் நம்புவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உலகத்தில் எல்லோரும் நல்லா இருப்போம்னு நினைப்போம். சீக்கிரம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வருவோம். உங்களை வேறோட வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய் பாய். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. பாய் பாய்.